இயேசு கிறிஸ்துவில் பிரியமான அருள் பணியாளர்களே, அருள் சகோதரிகளே, எங்கள் பிரியமான அக்கா மேரி அவர்களை பிரிந்து துயருகின்ற அன்பார்ந்த பிள்ளைகளே, பேரப்பிள்ளைகளே, மற்ற உறவுகளே, மனித வாழ்வு கடவுள் கொடுத்த ஒரு பெரிய கொடை. அதை நாம் நல்ல விதமாக வாழ்ந்து அவரை மகிமைப்படுத்த வேண்டும். எப்போது சாகிறோம் என்பது முக்கியமல்ல. கடவுள் நம்மை எதற்காக படைத்தாரோ அதை நிறைவேற்றிவிட்டு சாகிறோமா என்பதுதான் முக்கியம். அந்த விதத்தில் எங்கள் சகோதரி தம்முடைய வாழ்வால் எங்களை, கடவுளை மகிழ்ச்சிப்படுத்தியுள்ளார் என்றுதான் சொல்ல வேண்டும். நிச்சயமானது சாவுதான். இருந்தாலும் அந்த சாவு எல்லா நிலையிலும் இறைவனுக்கு மகிமையாக அமைய வேண்டும். இந்த நேரத்தில் அதுவும் 90 ஆண்டுகள் நிறைவாக வாழ்ந்து 91வது ஆண்டில் ஆண்டவரை அணுகுகின்ற இந்த தாய்க்காக, பாட்டிக்காக, அம்மாவுக்காக எல்லாரும் நன்றி கூற வேண்டும். முதலில் தந்தை முன்னுரையில் சொன்னது போல, எங்களை விட்டு ஆண்டவரே நீர் அவரை பிரித்தது எங்களை வருத்தத்தில் ஆழ்த்துகிறது. ஆனால் இப்படி ஒரு நல்ல ஒரு நம்பிக்கையாளரை கொடுத்ததற்காக, அவருடைய அன்பை அனுபவிக்க எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததற்காக நன்றி கூறுகிறோம் என்றுதான் நாம் எல்லாரும் சொல்ல வேண்டும். என்னை பொறுத்த மட்டில் ஏறக்குறைய 10 வயதிலிருந்து இவரை பார்த்து பேசியிருப்பேன். என்னுடைய அம்மா ஆண்டுக்கு ஒரு முறையாவது இவரை வந்து பார்த்து இவரால் உதவி பெறாமல் போனதே கிடையாது. தன்னுடைய அக்கா மகள் மீது அவ்வளவு பாசமாக இருந்தார். எல்லாருக்கும் நல்லது செய்தார். மிஸ்டர் மேரி ஜோசப், a strong personality. அத்தகைய ஒரு மனிதருக்கு ஒரு அன்பான மனைவியாக இருந்து இவர் வாழ்ந்தது உண்மையாகவே உன்னதமானது. இந்த பிள்ளைகளையெல்லாம் பெற்றெடுத்தது வில்லியமில் ஆரம்பித்து எங்கள் ஆனி வரைக்கும் எல்லா பிள்ளைகள் மீதா அவர்கள் மிகவும் பெருமைப்பட்டார்கள். இந்த குழந்தைக்கு இது பிடிக்கும், இதற்கு இது செய்ய வேண்டும், இந்த தேவை என்று கருத்தறிந்து இந்த பிள்ளைகளை அன்போடு வளர்த்த ஒரு அற்புதமான தாய் இவர்கள். தன் ஒவ்வொரு குழந்தையை பற்றியும் மிகவும் பெருமைப்பட்டார். யாரையும் விட்டு கொடுக்க மாட்டார். உதவி செய்கின்ற பண்பு, அக்கறையுள்ள பண்பு, தாழ்மையோடு எல்லாருக்கும் நல்லது செய்கின்ற பண்பு, இதற்கெல்லாம் காரணம் அடிப்படையில் அவருக்கு இருந்த நம்பிக்கை தான். கடவுள் தம்மில் நம்பிக்கை வைப்பவர்களை ஒருபோதும் கைவிட மாட்டார்கள். கடந்த சில ஆண்டுகளாக மிகவும் வேதனைப்பட்டார்கள். நோயுற்று படுத்த படுக்கையால் அதிகமாக நடக்க முடியாமல் இருந்தாலும் அதையும் பொறுமையாக ஏற்றுக்கொண்டார்கள். நான் பார்த்த போதெல்லாம் அவர்கள் அதிகமாக குறை சொல்லவே இல்லை. இப்படி இருக்கிறவர்கள் பல பேர் குறை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள், முணுமுணுத்து கொண்டே இருப்பார்கள். என்னிடம் அவர்கள் குறை சொல்லவே இல்லை. எனக்காக வேண்டிக்கோ தம்பி, அதுதான் அம்மா சொல்லுவார். பொறுமையான, தாழ்ச்சியான, அக்கறை கொண்ட
தன் வாழ்வால் தன் பிள்ளைகளை மட்டுமல்ல தன் பேர பிள்ளைகளையும் வளர்த்த, அந்த வளர்ச்சியில் மகிழ்ச்சி கொண்ட, ஏழை எளியவருக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்த எங்கள் அக்காவை பற்றி நான் மிகவும் பெருமைப்படுகிறேன். அதே போல பிள்ளைகளிலும் அந்த குணம் எவ்வளவோ ஊறி இருக்கிறது என்றுதான் நானும் நினைக்கிறேன், நம்புகிறேன். The greatest tribute that we can pay to our sister, to our beloved mother, is nothing but living the rest of our lives like her, glorifying God by being caring, compassionate, concerned about the needy, not hurting anybody, living for the glory of God. அதுதான் நாம் இறைவனுக்கு செலுத்துகின்ற நன்றி. இந்த தாயை தொடர்ந்து நினைக்கிறோம் என்பதன் அடையாளம் என்று நான் நினைக்கிறேன். நம்பிக்கையாளரான நமக்கு மற்றவர்களைப் போல அல்ல, சாவு நிச்சயம் என்பது வருத்தத்தில் ஆழ்த்தினாலும் முடிவில்லா வாழ்வு ஒன்று உண்டு என்ற வாக்குறுதி ஆறுதல் அளிக்க வேண்டும். ஏனெனில் உம்முடைய நம்பிக்கையாளர்களுக்கு வாழ்வு மாறுபடுகிறதே அன்றி அழிக்கப்படுவதில்லை. இந்த மண்ணக வாழ்வின் உறைவிடம் அழிந்ததும் விண்ணகத்தில் நிலையான வீடு ஆயத்தமாயிருக்கிறது. ஆண்டவர் சொன்னார், நான் போகிறேன், உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்ய போகிறேன். நிச்சயமாக எங்கள் அக்கா மேரிக்கு ஆண்டவர் இடம் ஏற்பாடு செய்திருக்கிறார். அவர் இவரை ஏற்றுக்கொள்கிறார் என்பது நமக்கு இன்னும் ஆறுதல் அளிக்கிறது. இன்னொரு பக்கம் எல்லாரும் மனிதர்கள். நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிலே நாம் சொல்லுகிறோம், புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகிறேன் என்று. பழைய தமிழிலே புனிதர்களுடைய சமோதித பிரயோசனத்தை நம்புகிறேன், விசுவசிக்கிறேன் என்று சொன்னோம். நாம் எல்லாரும் ஒருவரிடமிருந்து பிரிந்து விடவில்லை. மரித்தவரோடு நாமும் இணைந்திருக்கிறோம். இம்மை காலத்தில் அறிந்தோ அறியாமலோ அவர் புரிந்த குற்றங்குறைகளை மன்னித்து முழுமையாக இறைவன் தூய்மைப்படுத்த வேண்டும் என்று நம்முடைய ஜெபம் துணை செய்யட்டும் என்று ஆசிக்கிறோம். நிச்சயமாக நாம் இணைந்து ஜெபிக்கும் போது அவர் தூய்மைப்படுத்தப்பட்டு ஆண்டவருடைய மடியிலே இருக்கிறார் என்று நம்பலாம். என்னதான் முதுமையில் மரித்தாலும் கூட இந்த அன்பான பிள்ளைகளுக்கு நான் மற்றவர்களோடு அதிகமாக தொடர்பில் இல்லை. எங்கள் தம்பி யூஜின் எப்போதும் நான் விசாரிக்கும் போதெல்லாம் அம்மாவை பற்றி பேசுவார். இந்த பிள்ளைகளுடைய துயரம், வேதனை, கஷ்டம், கண்ணீர் எல்லாவற்றையும் இறைவன் அறிவார். நம் ஆண்டவர் அந்த நயின் நகர விதவையை பார்த்து அழாதே என்று சொன்னார். லாசருனுடைய சகோதரிகளுடைய கண்ணீரை பார்த்து ஆண்டவரும் கலங்கினார், அழுதார். உங்கள் துயரத்தில் ஆண்டவர் உடன் இருக்கிறார், அவரே ஆறுதல் அளிப்பார். தொடர்ந்து வாழ்வோம். ஆண்டவரே, இன்னும் எத்தனை நாட்கள் கொடுக்க போகிறீரோ தெரியவில்லை. ஒவ்வொரு நாளும் நல்லது செய்வோம், ஒவ்வொரு நாளும் மன்னிப்போம், ஒவ்வொரு நாளும் உம்மை மகிமைப்படுத்துவோம் என்று கூறி நம்பிக்கை பயணத்தை தொடர்வோம். ஆமென்.